ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சதீஷ்க்கு லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அவங்க வந்து முக்கால்வாசி வந்து கார்பு வந்து கம்ப்ளீட்டாக அவாய்டுன்னு கிடையாது, பட் ரொம்பவே ரெடியூஸாகிட்டு தான் கார்பு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சதீஷுக்கு நான் என்ன செய்கிறேனோ அதுதான் நானும் சாப்பிடுவேன். ஸோ ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டர் ஃப்ரை வெஜிடபிள்ஸ் சிக்கன் வித் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து கூட வந்து காலிஃப்ளவர் ரைஸு. ஸோ நீங்கள் வந்து கார்ப் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன், கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணி விட போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து கீட்டோ டயட்டு, பாலியோ டயட் அதெல்லாம் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கார்பு வந்து ரொம்ப எடுக்க முடியாது, அதாவது ரைஸு அதுக்கப்புறம் சப்பாத்தி அதெல்லாம் எடுக்க முடியாது அதிகமாகிட்டு. அதனால அவங்க வந்து என்ன பண்ணலான்னா லோ கார்ப் ஆப்ஷன் போடலாம். ஸோ அதில் வந்து ரைஸுக்கு பதில் காலிஃப்ளவர் ரைஸ்ன்னு ஒரு ரெசிபி உண்டு. அது வந்து கிட்டத்தட்ட ரைஸ் சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. மற்றபடி நீங்கள் கார்பு எடுக்கலை, கார்பு வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து மில்லட்டு, நம்ம சாமை அதெல்லாம் குக் பண்ணி கூட சாப்பிட்லாம். இந்த கீனுவான் இப்போ கிடைக்குது இல்லை கடையில், அது கூட உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் கேப்சிகம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் மஷ்ரூம் போட போகிறேன். நீங்கள் இதில் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போடலாம், ப்ராக்கலி, பீன்ஸு, கேரட்டு எது வேணாலும். நான் இன்றைக்கி ஆனியன் கேப்சிகம் மஷ்ரூம். ஸோ இப்போ இந்த மஷ்ரூம் வந்து குக் ஆகட்டும். ஸோ இப்போ மஷ்ரூம்ஸ் ஓரளவுக்கு குக் ஆனோன்னா சிக்கன் போட்டுடலாம். ஸோ குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுற போகிறேன். ஸோ சிக்கன் கூடயே சால்ட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட போகிறேன். ஸோ இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு டீஸ்பூனும். உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. அப்போ தான் சிக்கனில் வந்து கொஞ்சம் உப்பு பிடிக்கும். ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணாலும் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் போட்டிங்கன்னா இந்தியன் ஃப்ளேவரில் வரும். நான் வந்து இன்றைக்கி வந்து என்கிட்ட இந்த சாஸ் இருக்குது, இந்த ஸ்பைசி பிளாக் பீன் சாஸ்ன்னு. ஸோ அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட போகிறேன். கொஞ்சம் சைனீஸ் ஃப்ளேவரில் பண்ண போகிறேன். ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பிளாக் பீன் இதுக்கு வந்து ஒரு உமாமி டேஸ்ட் இருக்கும். லைட்டாக ஸ்பைசி, புளிப்பு, இனிப்பு அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் அதில் இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு அந்த சாஸ் போடுறேன். ஸோ இதில் வந்து ஸ்பைஸ்க்கு கொஞ்சம் சில்லி பவுடர், ஸோ காரமாக இருக்கணுங்கிறதுனால. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வினிகர், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் விடுறேன். ஓகே. ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக உங்கள் இது தான் ஸ்டர் ஃப்ரை வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா ஸ்டர் ஃப்ரை சிக்கன்லேயே ஒரு அட்வான்டேஜ் வந்து அதுதான். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் ஆட் பண்ணணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ போட்டது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சில்லி பவுடர், கரம் மசாலா பொடி அதெல்லாம் கூட போட்டு நம்ம இந்தியன் ஸ்டைலில் கூட வைக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. நான் போன்லெஸ்ஸாக குட்டி குட்டி பீசஸ் போட்டதுனால குக் ஆகிடுச்சு. இங்கே நான் என்ன வச்சுருக்கேன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை ஒரு 1/2 கப் தண்ணியில் வந்து கலந்து வச்சுருக்கேன். ஓகே. ஸோ அதை வந்து நம்ம ஊற்றிட்டு சாஸியாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணிடலாம். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளேஸ் மாதிரி கொடுக்கும். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நம்ம சிக்கன் வந்து அப்படி ஒரு சாஸியாட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் சிம்பிள் ஸ்டர் ஃப்ரை சிக்கன். ஸோ நான் கார்டன்லேருந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை.